இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூஃபிஜன் அப்படிங்கிறவரை விஸ்வநாதன் ஆனந்த் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்டான தகவல். அதாவது கூஃபிஜன் அப்படிங்கிறவர் செஸ்ஸு விளையாடி பலரையும் தோற்கடிச்சிருக்காரு இன்ஸ்டாகிராமில். செஸ் போட்டிகளை சமூக வலைதளத்தில் தனியாளாக இருந்து கொண்டு புகழ்பெற செய்தவர் தான் கூஃபிஜன் செஸ் அப்படின்னு சொல்லலாம். கூஃபிஜன் செஸ்ஸுன்னே அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு குறுகிய காலத்தில் பிரபலம் அடைஞ்சிருக்காரு இன்ஸ்டாகிராமில். விளையாட்டில் தோற்பவர்களை நடனமாட வச்சு புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். இவர்கிட்ட நிறைய பேர் விளையாடி தோற்று போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கூஃபிஜன் கிட்ட அவர் எந்த சமயத்தில் கூப்பிட்டு விளையாடினாலும், அவர்கிட்ட யார் விளையாடினாலும் அவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்களா, உடனே அவர் நடனமாட வச்சு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுருவாராம் கூஃபிஜன். இப்படியே அவர் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ ஒரு முறை அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, விஸ்வநாதன் ஆனந்த், அதாவது செஸ்ஸோட கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம். 5 முறைக்கு மேலே கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வேண்டவர்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கிட்ட அழைப்பு வந்திருக்கு செஸ் விளையாடுறதுக்கு. இந்த செஸ் விளையாட்டுக்கு அவர் விஸ்வநாதன் ஆனந்த் கூஃபிஜனை தன்னுடைய வீட்டுக்கே அழைச்சி ஒரு 3 போட்டிகள் நடத்தியிருக்காராம். 3 போட்டியிலுமே விஸ்வநாதன் ஆனந்த் தான் ஜெயிச்சிருக்காராம். அது வீடியோவாக போட்டு, அதே சமயத்தில் கூஃபிஜனை இப்போ டான்ஸ் ஆட வச்சு, அதாவது விஸ்வநாதன் ஜெயிச்சிட்டாரு, விஸ்வநாதன் ஆனந்த் ஜெயிச்சிட்டாரு, கூஃபிஜனை நடனம் ஆட வச்சு அதை இன்ஸ்டாகிராமில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்களாம். இப்போ இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த பல முறை அந்த கூஃபிஜன்ட்ட தோற்று போனவங்க எல்லாரும் இப்போ இந்த விஸ்வநாதன் ஆனந்த் கூஃபிஜனை தோக்கடித்ததை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம், அந்த வீடியோவை ஆதரவு கொடுத்து. அது 1 கோடிக்கு மேலே பார்வை சென்றிருக்கான். அதே மாதிரி 10 லட்சத்துக்கு மேலே லைக்ஸ் கிடச்சிருக்கான் அந்த வீடியோவுக்கு. இப்போ இந்த விஸ்வநாதன் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர், விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் சாம்பியன்னு சொல்லலாம். அவர் இவ்வளோ பெரிய இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம், எல்லாருக்கும் கூஃபிஜனை ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. இவர் விஸ்வநாதன் ஆனந்த் ஏற்கனவே ஒரு பெரிய செஸ் மாஸ்டர். இந்த செஸ் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லலாம். ஒரு 5 முறை என்னமோ பட்டம் வென்றிருக்காரு, கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு சொல்லலாம். இப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க போகிறோம். அவருடைய ஜாதகம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தில் துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. அதுலேயே குரு அமர்ந்திருக்கார். குரு லக்னத்திலேயே அமரும் பொழுது ஒரு மிகச்சிறந்த யோக பலம் கிடைச்சிருன்னு சொல்லலாம். குரு லக்னத்திலேயே அமர்வது மிகச்சிறந்த யோக பலம். அவர் முறையாக பார்த்திங்கன்னா அவருடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார் லக்னத்தில் உட்காந்துக்கிட்டு. இவருடைய ஜாதகப்படி 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தை பார்ப்பார், 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ அந்த பார்வைகள் முறையாக விழுந்துடுது. அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் களத்திர ஸ்தானம் மிகச்சிறப்பாக ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது, இவரோட ஜாதகப்படி 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உபஜயஸ்தானம் சொல்லக்கூடியது, அந்த இடத்துக்கும் 6ஆம் வீடு ருணரோகஸ்தானம்னு சொல்லலாம். இந்த 2 இடத்துக்கு அதிபதியான குரு லக்னத்திலே அமர்ந்திருப்பது இவருக்கு மிகுந்த யோக பலத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு ஒரு மிகச்சிறந்த யோக பலத்தை உருவாக்குறாங்க விருச்சிகத்தில் அமர்ந்து. இது ஒரு சிறந்த இணைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா கலைநயம் மற்றும் நிபுணத்துவத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். சூரியன் ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் கலையை குறிக்கக்கூடிய கிரகம். இது விருச்சிக ராசியில் இவருக்கு சேர்ந்திருக்கு. அப்போ ஒரு நேர்த்தியான தன்மையும் கலைநயத்தையும் சதுரங்க ஆட்டத்தில் செஸ்ஸில் அவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ செஸ்ஸில் ஒரு மிகச்சிறந்த நிலையை அடைஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. புகழ் மற்றும் கௌரவத்தை இவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தது இந்த இணைவு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு விருச்சிகத்தில் இந்த இணைவு அமைஞ்சதுனால நல்ல ஆழமான அறிவு, ஆழ்ந்த அறிவு இவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இது எதிர்மறை பலன்களை, சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால் நார்மலாக எதிர்மறை பலன்களை உருவாகும். இருந்தாலும் இவருக்கு இது ஒரு நீண்ட ஆழ்ந்த அறிவை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சேர்க்கை கூட இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனஸ்தானத்தில், அது 2ஆம் இடத்துல இந்த சேர்க்கை நடந்திருப்பதனால இவருக்கு பெரும் செல்வமும்
சொத்துக்களும் வசதியான வாழ்க்கையை அமைய ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் ஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, இதை உபஜயஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா புதனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. இதுவும் ஒரு சிறப்பான சேர்க்கைன்னு சொல்லலாம். அது எந்த வீட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா குருவோட வீட்டில், அதாவது முயற்சி ஸ்தானத்தில் புதனுடைய தனுசு வீட்டில் புதனும் சந்திரனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அப்போ இதுவும் ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். இது புதன் தான் பார்த்திங்கன்னா இந்த அறிவு புத்திக்கான புத்திகாரகன் சொல்லுவாங்க புதனை. அப்போ புதன் இந்த 3ஆம் ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறது இவருக்கு சிறந்த ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுத்துருக்கு. சந்திரன் சொன்னால் மனம்னு சொல்லலாம். சந்திரன்னாலே மனம் தான். விஸ்வநாதன் ஆனந்த ஆரம்ப காலத்தில் லைட்னிங் கிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ குறுகிய நேரத்தில் எதிராளியோட நகர்வுகளை கணித்து விளையாடுவது இவருடைய இயல்பான தன்மை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மின்னல் வேக சிந்தனை அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புதனும் சந்திரனும் இணைஞ்சு அவருக்கு மின்னல் வேக சிந்தனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லி குருவோட வீடு. அந்த குருவோட வீட்டில் புதன் புத்திசாலித்தனத்தையும் சந்திரன் மனத்தையும் மனோகாரகனையும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் இணைஞ்சிருப்பது அந்த சதுரங்கத்தில் நொடி பொழுதுல மனக்கணக்கில் பார்க்கும் ஆற்றலை இவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கற்பனை திறனையும் இவருக்கு மேம்பட செய்யிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதன் சந்திரன் சேர்க்கை அப்படின்னு சொன்னாலே எழுத்து பேச்சு கணிதத்தில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இந்த சதுரங்கத்தில் ஏற்படக்கூடிய கணித கணக்கை இவருக்கு மேம்பட்டு தர செஞ்சிருக்கு இந்த புதன் சந்திரன் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவும் ஒரு கணக்கு தான். செஸ்ஸில் எந்த பக்கம் நகர்த்தினா எப்படி வெற்றி பெறலாம், அதை நகர்த்துவது போன்ற கணக்கில் அவர் பெரிய சிறந்த வித்தைக்காரராக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சிறந்த வித்தையை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு செயற்கை கூட மிகச்சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3ஆம் இடமும் மிகச்சிறப்பான செயற்கையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கும்பராசியில் ராகுவும் செவ்வாயும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. 5ஆம் இடத்துல ஒரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. ராகு செவ்வாய் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இந்த சேர்க்கையினால அவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருப்பதால இவருக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஜாம்பவான் உட்கார்ந்தாலும் அவர்களையும் அஞ்சாமல் எதிர்த்து நின்று விளையாடி ஜெயிக்கக்கூடிய மனோபலத்தை இவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கணிக்க முடியாத உத்திகளை இவர் கையாள்வதற்கு இந்த ராகுவும் செவ்வாய் இணைஞ்சு இவருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகுன்னு சொன்னாலே ஒரு மாயாஜாலம்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாயின்னு சொன்னான்னா அது ஒரு வீரத்துக்கும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுடைய ஜாதகத்தில் புத்திசாலித்தனம், அதாவது பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பது போர் குணத்தை இவர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சதுரங்கத்தில் போர் குணத்தை இவர் கொடுத்தது இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ராகும் இணைஞ்சு போர் குணத்தை சதுரங்கத்தில் செஸ்ஸில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் சில சவாலான விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இவருக்கு இது நல்ல ஒரு நிலையை, நல்ல செயற்கையை கொடுத்து நல்ல யோகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். செஸ்ஸில் விளையாடும் போது மன உறுதியும் இருக்கணும், அதே சமயத்தில் நிதானத்தன்மையும் இருக்கணும். அப்போ அந்த இரும்பு போன்ற நிதானம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னடக்கத்தை கொடுக்கணும், நல்ல சிந்திக்கும் நிதானத்தை கொடுத்துருக்கணும், உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் எதிராளி எதிர்கொள்ளும் குணம் இருக்கணும். இவையெல்லாம் கொடுத்தது சனீஸ்வரன் மேஷத்தில் நீச்சமானதான் காரணமாக எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பார்ட்னர், கூட்டாளிகளை குறிக்கும்னு சொல்லலாம். சனீஸ்வரன் அங்கே இருப்பதனால அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் இவருக்கு சரியான தக்க ஆலோசனைகளை வழங்கி இவருடைய வெற்றி வாய்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சனி பகவான் எப்போதுமே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். ஒரு போட்டிக்கு பல மாதங்கள் ஆண்டுகள் பயிற்சி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுக்கான மன வலிமையும் வேணும். இவர் 5 முறை உலக சாம்பியன் வாங்கியிருக்காரு, உலக கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு 5 முறை விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னு சொன்னால்.
அதுக்கு பின்னால் ஒரு கடினமான உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பை சரியானபடி வழங்கியது இந்த மேஷராசியில் அமைந்த சனீஸ்வரனுடைய உறுதுணைன்னு தான் சொல்லணும். விஸ்வநாதன் ஆனந்த இந்த டைகர் ஃப்ரம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அது காரணம் புதன் இவருக்கு மிக வேகத்தை கொடுத்து செயல்படுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், சனி இவருக்கு நிலையான வெற்றியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் இப்போ 50 வயதை தாண்டினாலும் அவர் ஒரு இளம் வீரர்களுக்கு சவாலாகவே அமைஞ்சிருக்கார். அப்போ புதன் சந்திரனுடைய வேகம், ராகு செவ்வாயோடைய ஆக்ரோஷம், சூரியன் சுக்கிரனுடைய வழியாக புகழ், குருவின் வழியாக ஞானம், சனீஸ்வரன் வழியாக நிதானம், இவை அனைத்தும் விஸ்வநாதன் ஆனந்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ செஸ்ஸில் கண்டிப்பாகவே இவர் ஒரு நிலையான அரசர், மன்னர் அப்படின்னு சொல்லலாம். செஸ் அரசன் அப்படின்னு சொல்லலாம் விஸ்வநாதன் ஆனந்த. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான யோக பலங்களையும் கிரக அமைவுகளையும் தான் இந்த பதிவில் பார்த்தோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.